Hi guys, HTML series la வந்து HTML practical part 2ல இருக்கும். ஸோ HTML பேஜ் ஒன்று கிரியேட் பண்றதுன்னு சொன்னா நம்ம வந்து நார்மலா எல்லார கம்ப்யூட்டர்லயும் இருக்கிற நோட் பேட்ல வந்து நம்ம HTML பேஜை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா இங்க அட்வான்ஸா வந்து நோட் பேட் பிளஸ் பிளஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஒரு டூல் ஒன்று இருக்கு இந்த HTML பேஜஸ் கிரியேட் பண்றது. ஸோ நான் அந்த டூலை யூஸ் பண்றேன். நிறைய பேர் ட்ரீம் வியூவர், விஷுவல் ஸ்டுடியோ கோட் இப்படின்னு சொல்லி நிறைய வகையான டூல்ஸ் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்கே நோட் பேட் பிளஸ் பிளஸ் செலக்ட் பண்றேன். ஓகே, நான் அந்த பார்ட் 1ல சொன்ன மாதிரி HTML வந்து எல்லாமே டேக்குகளை பொறுத்து தான். ஒவ்வொரு HTML இட்ஸ் ஆல் அபவுட் டேக் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு HTML பேஜ்ல ஒரு டாக்குமெண்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து HTML. உங்களுக்கு டேக்ன்னு சொன்னா என்ன சொல்லி உங்களுக்கு புரியும். 2-3 டேக்ட எக்ஸாம்பிள் நான் சொன்ன உடனே. ஓகே, ஸோ HTML ஒரு டேக் ஸ்டார்ட் ஆகுறது இப்படித்தான். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள அது அட்ரிபியூட் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு அட்ரிபியூட் வரும். இதுதான் சொல்றேன் ஸ்டார்டிங் டேக்ன்னு சொல்லி சொல்றேன். இவ்வளோத்தையும் ஒரு டேக், ஸ்டார்டிங் டேக். இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு HTML டேக் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகணும். அதுக்குள்ளதான் நம்ம எழுதுற அவ்வளவு HTML கோடிங்ஸும் வந்துட்டு வரும். ஸோ HTML டேக் வந்து நான் க்ளோஸ் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க கைஸ், இந்த பேஜை வந்து நம்ம சர்வ் பண்ணணும். சர்வ் பண்றோம். HTML எக்ஸ்டென்ஷன் வந்து .html. அப்பதான் அது வெப் பேஜ்ல வந்துட்டு ஓபன் ஆகும். ஸோ நான் home.html என்று கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த .html கொடுக்கணும். அப்பதான் அது ஒரு HTML பேஜ் என்று சொல்லி நம்மளோட கம்ப்யூட்டருக்கு விளங்கும். அது ஒரு வெப் பேஜ்னு சொல்லி. ஓகே, ஸோ சர்வ் பண்ணிட்டேன். ரைட், இப்போ பாருங்க சர்வ் பண்ண உடனே அது எல்லாமே வந்து ப்ளூ கலர் மாறும். ஸோ இதுல சும்மா சாதாரண நோட் பேட், இந்த நோட் பேட் பிளஸ் பிளஸ் அட்வான்டேஜ் அதுதான். ஓகே, இப்போ HTML டேக் ஓப்பன் பண்ணிட்டோம். HTML டேக் போட்டோம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்த டேக் வந்துட்டு டைட்டில் டேக். அதாவது ஒரு வெப் பேஜ்ல நான் சொன்ன மாதிரி இந்த www.thecolumnipost.com எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த ஒரு வெப் பேஜுக்கு போனோம்னு சொன்னா அந்த வெப் பேஜ்ல ஒரு டைட்டில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற டேக் தான் வந்து டைட்டில் டேக். கல்முனை போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த டேகை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் கண்டிப்பா. அப்பதான் இந்த டைட்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்களா, இதுதான் டேக். இந்த ஒரு டைட்டில் போட போறோம்னு சொன்னா அந்த டைட்டிலுக்குரிய டேக்குக்குள்ளதான் அந்த டைட்டில் நம்ம போடணும். ஸோ ஒரு டைட்டில் இந்த கிரியேட்டட் அப்ப சிஸ்டத்துக்கு தெரியும், இந்த ப்ரோக்ராமுக்கு தெரியும். ரைட், இந்த ஸ்டார்ட் ஆகிற டைட்டில் டேக்ல இருந்து இந்த எண்ட் ஆகிற இந்த டைட்டில் டேக்குக்குள்ள இருக்கிறது அவ்வளவும் தான் இந்த பேஜினுடைய டைட்டில் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமுக்கு தெரியும். ஸோ டைட்டில் போட்டுட்டோம். சர்வ் பண்ணிட்டு நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த வெப் பேஜ் வந்து ரன் ஓப்பன் ஆகுது. ஸோ டேக்ஸ்ன்னு சொன்னா அதுதான். ஒரு உதாரணத்துக்கு இப்ப அந்த வெப் பேஜ்ல வந்துட்டு ஒரு ABCD என்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க பெருசாக போறீங்கன்னு சொன்னா அந்த ABCDயை மட்டும்தான் பெருசாக போறீங்கன்னா அந்த ABCDக்கு முன்னுக்கு அந்த எழுத்தை பெருசாக்குறதுக்குரிய டேக் ஓப்பன் ஆகும். அப்புறம் அந்த நம்ம என்னத்தை பெருசாக்க போறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு வரும். அதுக்கு பிறகு அந்த எழுத்தை பெருசாக்குற டேக் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடணும். ஸோ ஓப்பன் ஆகிற டேக்ல இருந்து க்ளோஸ் ஆகிற டேக்குக்குள்ள என்னென்ன எல்லாம் இருக்கோ அதை அப்ளை பண்ணும் அந்த ப்ரோக்ராம். ஓகே, அதுதான் டேக். இங்க பாருங்க, இதான் நம்ம வெப் பேஜ். நம்ம ஒன்றுமே எழுதலைன்றதால பிளாங்கா இருக்கு. இதுல பாருங்க, இந்த கல்முனை போஸ்ட் இந்த இருக்கு மேல, இந்த கல்முனை போஸ்ட் அதான் நமக்கு இங்க கொடுத்த இந்த டைட்டில் டேக். ஓகே, ரைட். அதுக்கு பிறகு கட்டாயம் வரும் ஹெட்ன்னு சொல்லி ஒரு டேக் கொண்டு வரும். அதுதான் the heading, right? So heading என்ன, welcome to our page ன்னு சொல்லி கொடுக்குறோம். ரைட், அந்த டேக் கண்டிப்பா க்ளோஸ் ஆகணும் ஹெட்ன்றது. இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம். பண்ணிட்டு நம்ம பேஜுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்க பாருங்க, வெல்கம் டு அவர் பேஜ். ரைட், இதான் இந்த பேஜினுடைய ஹெட்டிங். அந்த ஹெட்டிங்குள்ள வாரதான். இப்ப நம்ம ஏன் இந்த ஹெட் போட்டிருக்கிறோம், இது ஒரு டேக். பாருங்க, இந்த டேக் வந்துற மீனிங் வந்து ஹெட்டிங். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு தெரியும் இந்த டேக் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து இந்த டேக் க்ளோஸ் ஆகுற புலத்துக்குள்ளேயும் இருக்கிறது தான் இந்த பேஜினுடைய ஹெட்டிங் என்று தெரியும். ஸோ இதுதான் அந்த டேக்.
இதுக்கு பிறகு இதுதான் அந்த HTML டாக்குமெண்ட்ற படிமுறை. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த HTML வரணும், டைட்டில் வரணும், ஹெட் வரணும், அதுக்கு பிறகு வரணும் பாடி, ரைட்? பாடியும் ஸ்டார்ட் ஆகி பாடியும் க்ளோஸ் ஆகணும். பாருங்க, க்ளோஸ் ஸ்டார்டிங் டேக்குக்கு வந்து பாருங்க இந்த பிராக்கெட் இருக்கு. இந்த பிராக்கெட்டுக்குள்ள அது இது ஒரு டேக்ட ஸ்டார்டிங்க பாருங்க, இந்த 2 பிராக்கெட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு அட்ரிபியூட் இருக்கும். அது இந்த பேஜுடைய ஹெட்டா இல்ல சைஸா, ஒரு டெக்ஸ்டோட சைஸா, கலரா, அதுல இது இருக்கும். ஸோ அது க்ளோஸ் ஆகுற அந்த டேக் க்ளோஸ் ஆகுறத பாருங்க, இந்த 2 பிராக்கெட், அதுல அட்ரிபியூட், அதுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்லாஷ், இதான் அந்த டேக் வந்துட்டு க்ளோஸ் ஆகுறது. ஓகே, சாம்பிளோட பார்ப்போம். பாடியை க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, ஒரு HTML பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது HTML, இப்போ க்ளோஸ் ஆகுது. பாடி நம்ம எழுத போற அவ்வளவு டைட்டில் ஹெட் தவிர நம்ம எழுத போற அவ்வளவு கோடிங்ஸ் வந்து இந்த பாடிக்குள்ள தான் வரும். அதனாலதான் நான் HTML இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன், பாடியை இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட், அதுக்குள்ள பாருங்க எப்படி எழுதுவோம்னு சொன்னா, இட்ஸ் மை பேஜ் என்ற ஒரு ஹெட்டிங் ஒன்று போடுவோம். அதுல டேக் வந்து அதை வந்து கொஞ்சம் பெருசா போடுவோம்னு சொன்னா பாருங்க, அதுல அதுக்குரிய இந்த டைட்டில் வந்துட்டு பெருசா போடுற டேக் வந்துட்டு H3. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் 1ல ஒவ்வொரு டேக், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டேக் இருக்கு. ஸோ எழுத்து பெருசாக்குறதுக்குரிய டேக் வந்துட்டு இவர் தான். பாருங்க, இட்ஸ் மை பேஜ்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் H3 கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். ரைட், க்ளோஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட்டு இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, இட்ஸ் மை பேஜ். ஓகே, இதா இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு தெரியும், இந்த H3 என்று சொன்னா, இந்த H3 டேக் H3 என்று சொன்னா எழுத்தை பெருசாக்குறது, குறிப்பிட்ட சைஸுக்கு ஆக்குறதுன்னு சொல்லி. ஸோ இந்த ப்ரோக்ராம் H3 இட்ஸ் மை பேஜ் அப்படியோ அந்த சைஸை அப்ளை பண்ணிட்டு வரக்குள்ள இதுல க்ளோசிங் இருக்கு. அப்போ ப்ரோக்ராமுக்கு தெரியும் இந்த க்ளோசிங் டேக் இந்த இருக்கிறதால ஸ்டார்டிங் டேக்ல இருந்து க்ளோசிங் டேக்குள்ள என்னென்ன எல்லாம் இருக்கோ அது அவ்வளோத்தையும் இந்த அட்ரிபியூட்டை அப்ளை பண்ணணும், பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, இதை நான் க்ளோஸ் பண்ணாம இன்னொரு டேக் ஓபன் பண்றேன், H2ன்னு சொல்லி, டெஸ்ட் 2 3 4 5. ரைட், இந்த டேக்கையும் க்ளோஸ் பண்றேன், க்ளோஸ் பண்ணிட்டு சர்வ் பண்றேன். இங்க பாருங்க, ஸோ இதே மாதிரி இதுல சைஸ் இன்னும் இதோட கொஞ்சம் பெருசா நம்ம போடணும்னு சொன்னா டெஸ்ட் நான் டைப் பண்றேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்றேன், H2 சர்வ் பண்ணிட்டு இங்க வரேன். ஸோ டெஸ்ட் இங்க பாருங்க, இதோட கொஞ்சம் பெருசு, இது சின்ன சைஸ். ஸோ H2 H3 4 5 6 அப்படின்றலாம் வந்து சைஸ் சைஸ் பெருசுல இருந்து சின்னது வரைக்கும். ஸோ இதே மாதிரி HTML கலர் கொடுக்குறது, அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு சும்மா ஓடும் தானே, அந்த வெப் பேஜஸ்ல டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி அனிமேட்டட் ஆகி ஓடும். நிறைய பாக்ஸஸ் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும், டாட்ஸ் இருக்கும், ஸ்டார் மார்க்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், புல்லட்ஸ், அப்படி நிறைய இருக்கு தான் இந்த HTML. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டேக்களை வச்சு தான் இந்த HTML பேஜஸ் கிரியேட் பண்றது. ஸோ உங்களோட டேக்ஸ்ன்னு சொன்னா என்னன்னு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸாம்ஸுக்கு மேபி வரலாம், இப்படி இந்த மாதிரி வரலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப இதை வந்து கரெக்ட் பண்ணுங்க, இது பிள்ளையா இருக்கு, இதை வந்துட்டு சரியாக்கி எழுதுங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் அடுத்த க்ளோசிங் டேக் கொண்டு வரணும். ஸோ இதுதான் அதுல சரியான ஃபார்மட். இப்ப இப்படியும் தரலாம், இந்த இருக்கிற ஸ்லாஷ் அழிச்சிட்டு ரைட் இது பிள்ளையா இருக்கு, இதை கரெக்ட் பண்ணி எழுதுங்கன்னு சொன்ன உடனே கட்டாயம் ஓப்பனிங் டேக் இருக்கும்னு சொன்னா இப்படி க்ளோசிங் டேக் வந்துட்டு கட்டாயம் ஸ்லாஷோட வரும். தட் மஸ்ட், அது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது மஸ்ட். ஸோ இதுதான் டேக். உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இதில் இருக்குமென்னு சொன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. பார்ட் 3ல வந்து நம்ம சந்திப்போம்.